மீனா என்னத்தா சூட்கேஸ் கைமா வந்திருக்கிற? மாப்பிள்ள வரல? நான் அவரோட சண்டை போட்டு வந்துட்டேம்மா. சண்டைய அங்கனே இருந்துல போட்டுக்கணும், இங்க வந்தா எப்படி? என்னம்மா நீங்க? எனக்கு அந்த வீட்டுல கொஞ்சம் கூட சுதந்திரமே இல்ல. சுதந்திரம் இல்லையா? எதுல சுதந்திரம் இல்ல? பேசக்கூடாதுங்கிறாங்களா, சிரிக்க கூடாதுங்கிறாங்களா, சாப்பிட கூடாதுங்கிறாங்களா, புருஷன் கூட வெளியே தெருவே போக கூடாதுங்கிறாங்களா? எதுலம்மா சுதந்திரம் இல்ல? பேச்சு சுதந்திரம் இல்லம்மா. உங்க கூட போன்ல பேசக்கூடாதான், டெலிபோனை பூட்டிட்டாங்க. சரியாத்தான் பண்ணிருக்காங்க, நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ ஒரு நாளைக்கு 10 வாட்டி போன் பண்ற. நேர்ல விலாவரியா பேசுற மாதிரி போன்லயும் பேசணும்னா பிள்ளையும் விலாவரியா தீட்டுவேன். தொலைபேசின்னு ஏன் அதுக்கு பேர் தெரியுமா? தொலைவுல இருக்கிறவங்கள்ட்ட பேசுறதுக்காக. இப்படி நேரத்தையும் காசையும் பேசி தொலைக்கிறதுக்காக இல்ல. அவங்க போனை பூட்டினாங்க, நான் ரூமை பூட்டிட்டேன். அடியாத்தி, மாமியாலே உள்ள வச்சு பூட்டிட்டியா? அம்மா அது இல்லம்மா, நான் என் ரூமை பூட்டிட்டேன். ஏன் பூட்டினேன்னு அவர் வந்து கேட்டாரு. எங்க அம்மா கொடுத்த நகை எங்கெல்லாம் பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக பூட்டினேன்னு சொன்னேன். இனிமே அந்த மாதிரிலாம் பூட்டக்கூடாதுன்னு சொன்னாரு. சரி அப்ப எனக்கு தனியா பேங்க்ல லாக்கர் ஓபன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். எங்க அம்மா லாக்கர்ல வச்சுக்கன்னாரு. முடியாது, நான் எங்க அம்மா லாக்கர்ல வச்சுக்குவேன்னு சொன்னேன். அப்ப உங்க அம்மா வீட்டுக்கே கடைன்னு போனாரு. நானும் வந்துட்டேன். என்னடி இம்புட்டு பேச்சு பேசிட்டு வந்திருக்கிற? நான் என்னமோ புருஷன் மண்டாட்டிக்குள்ள சின்ன மனஸ்தாபமாக்குன்னு நினைச்சேன். நீ பெரிய சண்டையாவில போட்டு வந்திருக்கிற. ஆத்தி ஆத்தி, இனிமே இதை பத்தி உங்ககிட்ட இங்க வச்சு பேசுறதா இல்ல, அந்த வீட்டுல தான் வச்சு பேசணும். எந்திரி. அம்மா அம்மாவது சும்மாவது, இனிமே ஒரு நிமிஷம் கேட்க கூடாது. எந்திரிச்சு வா. தோரம்பருப்பு இருக்க வேண்டிய இடத்துல பாசி பருப்பு இருக்கு. சமயக்கட்டுல எது எது எங்கெங்க இருக்கணுமோ அதை அங்கங்க இருக்கிறது இல்ல. நம்ம வீட்டுல இருக்க வேண்டிய மருமக நம்ம வீட்டுல இல்ல, அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. மருமகளே இருக்க வேண்டிய இடத்துல இல்ல, மத்தத பத்தி பேச வந்துட்டேன். நான் போய் அவங்க வீட்டுல போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றீங்க நீங்க? சண்டை பட்டு போனவ அவளே வரட்டும், நாம போய் என்ன வெத்தலை பாக்க வச்சு கூட்டு வரணுமா? சின்ன வயசு ஏதோ கோச்சு போயிட்டா. அவ வீட்டு பொண்ணு அவ தான் கூட்டிட்டு வரணும்னு என்ன இருக்கு? அந்த பொண்ணு நமக்கு பாதிக்கப்பட்டவதான். நாம ஏன் நம்ம வீட்டு பொண்ணா நினைச்சு கூட்டிட்டு வரக்கூடாது? அதுல என்ன தப்பு இருக்குங்கிற? அதுக்கு அவசியமே இல்ல சம்பந்தி. வாங்க சம்பந்தியம்பா. இங்க நடந்ததையெல்லாம் என் மக மீனா சொன்னா. சம்பந்தியம்மா, நாங்க சொல்ற நினைச்சு நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நாங்களா உங்க பொண்ண போன்னு சொல்லல, அவளா கோச்சுக்கிட்டு போட்டி தூக்கிட்டு போயிட்டா. இதே அந்த காலத்துல என் புருஷனை விட்டு என்னால வெளியில போக முடிஞ்சுதா? அந்த பாக்கியம் எல்லாம் எனக்கு ஏது? நீங்க சும்மா இருங்க. நீங்களே சொல்லுங்க சம்பந்தியம்மா, டெலிபோன் செலவு ஜாஸ்தி ஆகுதுன்னு போனை பூட்டினேன், இது தப்பா? அடியாத்தி, தப்பே இல்ல. நீங்க என்ன போன்லயே பேச வேண்டாம்னு சொல்லிருப்பிய, போனை பார்க்கும் போதெல்லாம் பேசிக்கினே இருக்க வேண்டாம்னு சொல்லிருப்பிய. சரியா சொன்னீங்க சம்பந்தியம்மா. அம்புட்டியே, நம்ம ஏவிஎம் முதலாளி மெய்யப்ப செட்டியார் இருந்தாங்களே, அவங்க உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில படுத்திருந்திருக்காங்க. அப்ப கூட ஓய்வு எடுக்கிறத விட்டுவிட்டு நாங்க தேவையில்லாம ஒரு விளக்கு எரிஞ்சுக்கின்னு இருக்கு, அத போய் அணங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரதோ ஆஸ்பத்திரி, யாரோ கரண்ட் பில்லு கட்டுறாங்கன்னு அவங்களால சும்மா இருக்க முடிஞ்சுதா? யாருதா இருந்தாலும் விரையம் தான் நினைச்சிருக்காங்க. அதே மாதிரி டெலிபோன் இருக்கேங்கிறதுக்காக அதுலயே பேசிக்கிட்டு இருந்தா அதுவும் விரையம் தான். அத்தா மீனா, என்னைக்கு உன் கழுத்துல தாலி ஏறிச்சோ அன்னைக்கே நீ இந்த விட்டு பொண்ணு. ஆமா, இங்க யாராவது ஏதாவது தப்பு பண்ணா கூட நீ தான் சொல்லணும், அதெல்லாம் பண்ணாதீங்க விரையம்னு. அதை விட்டுப்புட்டு சரி சம்பந்தி அம்மா, இந்த ஒரு தரம் என் மகளை மன்னிச்சிருங்க. இனிமே அவ அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டா, அதுக்கு நான் பொறுப்பு. இந்த சூட்டு கேஸை எந்த புண்ணியவன் கண்டுபிடிச்சானோ தெரியல, உன்னா பொண்ணுங்க சூட்டு கேஸை கையில தூக்கிட்டு புறப்பட்டாளுங்க. இந்த சூட் கேஸ் வீட்டை மட்டுமா பாடாப்படுத்துது, நாட்டையும் இல்ல பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க எதை சொல்றீங்க? ஆத்தி, அத சொல்றீங்களோ? ஆமாம். கொண்டாட்டினா பொட்டியை தூக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போனேன், உங்க அம்மா அப்பா சமாதானம் பண்ணி உன்னை கொண்டாந்து விடணும் அப்படின்னு சட்டம் எதுவும் இருக்கா? பெருசா கோச்சிட்டு போற போன் இல்ல, உங்க அம்மா உன்னை தாங்க கூட வச்சுக்க வேண்டியானே, எது கூட்டி அந்த மறுபடியும் விடுறாங்க? பணத்தை பணம் பார்க்காம தண்ணியே செலவு பண்ணி உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, அதுக்காக. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணுங்கிறதுக்காக நீங்க கேட்ட சீர்வரிசை எல்லாம் செஞ்சாங்களே, அதுக்காக. காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கினா அந்த பொருள் நம்மளுக்கு தான் சொந்தம், அது வியாபாரம். ஆனா காசு கொடுத்து மருமகனை வாங்கி மகளையும் இழக்கணும், அதுதான் விவாகம். அதனாலதான் கொண்டு விட்டாங்க. நீ நடந்துக்கிறது எங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. அப்படி நான் என்ன தப்பா நடந்துட்டேன்? உங்களுக்கு பேர் சொல்லி கூப்பிட்டேன், அது என்னோட உரிமை. அப்படி கூப்பிட கூடாதா? எங்க அம்மா கூட நான் போன்ல பேசக்கூடாதா? அநாகரிகமா போனை கூட்டுறாங்க. பதிலுக்கு நான் ரூமை பூட்டினேன், ரூமை பூட்டதுக்கு மட்டும் விசாரணை வச்சு உங்களை தூண்டி விடுறாங்க. இனிமே வேணும்னா உங்களை யோர் ஆனர், யோர் மெஜஸ்டின்னு கூப்பிடுறேன். அதை நீங்க சொல்லுங்க, உங்க அம்மா சொல்லக்கூடாது. எப்ப பாரு உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ஏன் மேல ஏறீங்க, அது பதிலுக்கு நான் ஆர்கியூ பண்ணக்கூடாதா? எனக்கு சுயமரியாதை கிடையாதா? இவ்வளவு சகிச்சுட்டு நான் இந்த வீட்டுல இருக்கணும், என்னால இருக்க முடியாது. அதனால எங்க அம்மா வீட்டுக்கு போனேன். உங்களுக்கு நல்லா தெரியும் எங்க அம்மா எனக்கு திருப்பி கொண்டு வந்து விடுவாங்கன்னு, அதனால எக்கெடுக்கிட்டு போட்டு விட்டுட்டீங்க. எங்க அம்மா ஒரு பைத்தியம், தன்னோட வாழ்க்கை மாதிரி தன் பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு என்ன இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க.
இந்த புகுந்த வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு நடுவில் மாட்டிட்டு முடிக்கிறது என்ன மாதிரி பொஞ்சன்மங்க தான். இங்க பாரு, பொண்ணுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் புகுந்த வீட்டுக்கு தான் சொந்தம். நீ உன் பிறந்த வீட்டுக்கு போறா இருந்தா கூட நான் கூட வந்தாதான் மரியாதை. அப்படி நீ தனியா போனா உங்க வீட்டுல உன்னை படியை ஏத்த விட மாட்டாங்க. ஒழுங்க எங்க அம்மா சொல்றபடி கேட்டு நடந்துக்க. இல்ல நீ பொட்டியை தூக்கிட்டு மறுபடியும் பிறந்த வீட்டு போறா இருந்தா உனக்கு புகுந்த வீடுன்னு ஒன்னு இல்லாம போயிடும். ஜாக்கிரதை. அம்மா 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 என் அன்பின் வடிவே அம்மா 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 என் அன்பின் வடிவே அம்மா உன்னை பார்ப்பது தவறா உன் ஓசை கேட்பது தவறா என்னை கட்டிய கணவன் என்பவன் எனக்கும் உனக்கும் சுவரா அம்மா 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 என் அன்பின் வடிவே அம்மா இந்த கணவன் உறவு என்பது 20 வயதில் வந்தது சொந்த தாயின் உறவு என்பது கருவறை தொடங்கி வந்தது 20 வயதின் உறவுக்காக கருவறை உறவை பிரிவினா தாலி கொடிதான் தடுத்தால் என்ன தொப்புள் கொடி மறப்பேனா அம்மா 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 என் அன்பின் வடிவே அம்மா 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 என் அன்பின் வடிவே அம்மா என்னங்க இந்தாங்க வீட்டு சாவி ரூம் சாவி டெலிஃபோன் சாவி பத்திரமா பார்த்துக்கோங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்ன மீனா, உங்க அத்தை கோயிலுக்கு போயாச்சு. இந்த அப்படியே டெலிஃபோன் சாவி. உங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இஷ்டத்துக்கு பேசு. இல்ல மாமா வேண்டாம். என்ன உங்க அம்மாவோட அட்வைஸ் அப்படியே காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கோ? கொஞ்ச நேரத்துக்கு அதெல்லாம் ஆஃப் பண்ணி வைமா. இப்போ ரோட்ல ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்கான். எதுக்கு? அது ஒரு வேக தடை. அதுக்காக வண்டியே எடுக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி? எனக்கு ஒரு ஆசை மாமா. என்ன? இப்போ கல்யாணம் ஆகி நாங்கெல்லாம் புருஷன் வீட்டுக்கு வந்துடுறோம்ல, அதே மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் கல்யாணம் ஆனவொடனே பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துடணும். எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாடி, நான் பழைச்சேன்.
இவராவது எனக்கு சப்போர்ட் பண்றாரா பாருங்க. அம்மாவோட கட்சி சேர்ந்துக்கிட்டு இவரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு புருஷன் வீடு தான் கதி, அம்மா வீட்டை பத்தி நினைக்கிறதே தப்புன்னு சொல்றாரு. அது எப்படி மாமா? இத்தனை வருஷமா எங்களை பெத்து வளர்த்துருக்காங்க. அவங்கள திடீர்னு மறந்துட்டு புருஷன் வீடு தான் எல்லான்னு எப்படி மாற முடியும்? அம்மா மீனா, நீ சொல்றதெல்லாம் வாசம் தான்மா. தேனாண்டா பழமையிலேயே ஊறி போனவ, ஒரே நாள் அவளை மாத்த முடியுமா? அதுக்காக அவங்க சொல்றதுக்கெல்லாம் என்ன செம்மறி ஆடு மாதிரி தலையாட்ட சொல்றீங்களா? முடியலையே மாமா. அம்மா மீனா, ஸ்ரீகாந்தும் தேனாண்டாவும் என்ன சொல்றாங்க? தெளிவா 4 வார்த்தையில சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு புருஷனுக்கும் புருஷன் வீட்டுக்கு மட்டும்தான் சொந்தமா. பிளேட் அப்படியே திருப்பி போடு. என்ன மாமா சொல்றீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷங்கார பொண்டாட்டிக்கு மட்டும்தான் சொந்தம். இன்னும் அப்படியே பிரமிச்சு போயிட்டு. மாமா நீங்க ஜீனியஸ். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாரும் ஜீனியஸ் தான், வேற வழியே இல்ல. இனிமே இந்த வீட்டுல நான் சொல்றபடிதான் நீ கேட்கற நடக்கிற. அதுக்கப்புறம் பாரு, நீ தான் அந்த வீட்டு ராணி. அம்மா, ஆபீஸ் டைம் ஆச்சு, டிஃபன். அத்தை, அவங்களுக்கு பரிமாற போறீங்களா? ஆமாம்மா, எல்லாரும் சாப்பிட்டு உட்காந்துட்டாங்களே. ஸ்ரீகாந்த் வேற ஆஃபீஸ் போகணும். இதெல்லாம் நீங்க ஏன் அதை செய்றீங்க? நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்காங்க. இனிமே இதெல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட் கொடுங்க. சபாஷ் மீனா. என்ன பாக்குற? இன்றைய சினிமா எல்லாம் பழைய சினிமாவா போட்டுருக்கான். கொடுங்க அத்தை, ஒரு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுல. என்னடிம்மா, என்னைக்கு இல்லாம புதுசா நானே பரிமாறுறேன், நீ போய் உன் வேலையை கவனி. அத்தை, உங்களுக்கு அவ்வளவு ஆசை இருந்தா நீங்க உங்க புருஷனுக்கு பரிமாறுங்க. கொடுங்க. இந்த பாரு, நான் பெரியவ, நான் சொல்றத நீ கேட்டா போறோம். நீ எனக்கு அறிவுரை எல்லாம் சொல்ல வேண்டாம். அத்தை, ஏதோ தீர வாசனை வருது பாருங்க. அடியாத்தி வெடுக்குன்னு புடிங்கிட்டு போயிட்டா. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு என்ன சாமர்த்தியம். என் புருஷனுக்கு எப்படி பரிமாறணும்னு எனக்கு நல்லா தெரியும். என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். இதுவும் பழைய படம், அருமையான படம்டா. சும்மா இல்ல, என் மகனுக்கு என்ன வேணும், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். அதான் உங்க சமத்து பிள்ளைக்கு ஒருத்தி கொண்டு வந்துட்டீங்கல்ல, இனிமே அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பெத்து வளர்த்தவன் நானு. அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது என்னை விட உனக்கு நல்லா தெரிஞ்சுமா. இத பாருங்க அத்தை, வாழ்க்கைங்கிறது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி. கொஞ்சம் தூரம் நீங்க பொறுப்பெல்லாம் எடுத்துட்டு ஓடுவீங்க. இப்ப மருமக நான் வந்துட்டேன்ல, என்கிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீங்க சும்மா இருங்க. நாளைக்கு எனக்கு ஒரு மருமக வந்தோடனே அவகிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். இப்ப நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம். அவருக்கு ஆபீஸ்க்கு நேரம் வச்சு சட்னி தரீங்களா? நெத்தி அடி நல்ல படம்டா. என்ன நீ அம்மா அழைத்து பேசிக்கிட்டு? நீங்க தட்டை பார்த்து சாப்பிடுங்க. பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். சூப்பர் படம் தெரியுமா? மீனா, அம்மா வயசுல பெரியவங்க, என்ன இருந்தாலும் நீ அப்படி பேசியிருக்க கூடாது. இவ்வளவு பேசுறீங்களே, உங்களை ஒண்ணு கேக்குறேன். உங்களுக்கு பொங்கல் பிடிக்குமா? டெய்லி அதே செஞ்சு போடுறாங்களே, பிடிக்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது தானே? பயம் பயம். என்னடி பண்றது? கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட பயம், கல்யாணம் ஆன அப்புறம் பொண்டாட்டி கிட்ட பயம், பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க கிட்ட பயம். இப்படி பயந்தே சாக வேண்டியிருக்கு. பிறந்தாலும் ஆம்பளையாவே பிறக்க கூடாது. ஆம்பளையா பிறக்கலாம், பயப்படுற ஆம்பளையா தான் பிறக்கூடாது. என்கிட்ட வாய் கிழி. அம்மா, என்னப்பா? இந்தாம்மா இந்த மாசம் சம்பளம். ஒரு நிமிஷம். இருமா, இந்த கவரை நான் வாங்கிக்கிறேன், அப்புறம் நீ எல்லாம் பேசலாம். அந்த கவரை நீங்க வாங்கிட்டா அதுக்கப்புறம் நான் ஆட்சேபம் பண்ணதுக்கு அர்த்தமே நான் போயிடும். மேகமூட்டம் பலத்து காணப்படுவதால் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? சம்பள கவரை இந்த மாசத்துல இருந்து நீங்க என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்ல வரேன். உரிமை கோரி ஊழியர்கள் போராட்டம். 5 வருஷமா இந்த கவரை நான் தான் வாங்கிட்டு இருக்கேன். வேலைக்கு போன கையோட நீங்க உங்க பிள்ளை கல்யாணம் பண்ணல, அதனால இத்தனை நாள் நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க. இப்பதான் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிட்டதுனால அவனுக்கு நான் பரிமாறக்கூடாது, அவங்ககிட்ட இருந்து நான் சம்பள கவரை வாங்கக்கூடாது இல்ல? இவ்ளோ சிக்கல் வரும் தெரிஞ்சிருந்தா நீங்க உங்க பிள்ளைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க இல்ல? ஏன் இப்படி என் மகன்கிட்ட இருந்து எனக்கு இருக்கிற உரிமையெல்லாம் பறிக்கிற? உங்க மகன் மேல உங்களுக்கு இருக்கிற உரிமை 7398 முடிஞ்சு போச்சு. அது என்ன 7398 பாக்குறீங்களா?
உங்க மகனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன நாள். அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாக்கு பிள்ளைக்கு எந்த விதமான சம்பந்தமும் இருக்கக்கூடாதுங்கிறியா? அதானே அம்மா கேக்குறதுல என்ன தப்பு? இதே கேள்வி தானே நான் உங்ககிட்ட கேட்டேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? 7398 இருந்து உங்க அம்மாவோட நீ போன்ல பேசக்கூடாது, அடிக்கடி அவங்கள பார்க்க கூடாது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு தான் சொந்தம். அதே மாதிரிதான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் சொந்தம் நான் சொல்றேன். நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிட்டேன்ல, நான் சொல்றது நீங்க ஏத்துக்கங்க. நெத்தி அடி நல்ல படம்டா. மீனா ஆபீஸ் புறப்படுறேன். இந்தாங்க. என்ன இது? இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தது. அதை ஏன் இப்ப எடுத்து கொடுக்குற? அதுல நாமினியா யார் பேர் போட்டிருக்கீங்க? அம்மா பேர் தான் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மா பேர்ல இருந்தது, தப்பு இல்ல. இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, என் பேர்ல மாத்திடலாம்ல. மீனா